என் புள்ள விஜய் பக்கத்திலே நான் நிக்கிறதுக்கு பயப்படுவேன். நீ அவரோட ஹைட்டா இருக்கிற. கேப்டன் விஜய் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது சினிமாவில் சில சென்டிமெண்ட்லாம் சொல்லுவாங்க. அந்த சென்டிமெண்ட்டை நான் நினைச்சு அப்படியே உட்கார்ந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். விஜய் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 35 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ரிசப்ஷன், அங்கே நான் மோட்டர் சைக்கிள்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க மோட்டர் சைக்கிள்ல கிராஸ் பண்றீங்க. உள்ள இருந்து யார்த்தையோ வாய்ப்பு கேட்டுட்டு நீங்க அந்த கெட்டு கிட்ட போகும்போது ஓடியாந்து உங்களை பிடிச்சேன். ஞாபகம் இருக்கா? ஓடியாந்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கண்ணு, இந்த கண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டனூர் இருட்டறைக்கு இந்த இடத்துல இந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா இங்க ரிசப்ஷன் இருக்கு. அங்க அதே இடத்துல இன்னைக்கு சண்முக பாண்டியன் விழா நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சென்டிமெண்ட். அடுத்தது என்னையும் விஜய் அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சட்டம் ஒரு இருட்டறை படம். அதற்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது சாட்சி. சால ஆரம்பிக்கிற 2 படம் இன்னைக்கு சகாப்தமும் இந்த சால ஆரம்பிக்குது. இது நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்படி இந்த கோயின்சிடன்ஸ் அப்படின்ட்டு. நிறைய சாலை சட்ட ஒரு விளையாட்டு பண்ணியிருக்கிறேன். அதுவே ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் சினிமால. நிச்சயமா அந்த சகாப்தம், உங்க அப்பாவுக்கு ஒரு சகாப்தம் இருக்கிறது. அந்த சகாப்தம் என்று உனக்கு ஆரம்பமாக, அதாவது விஜய் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறார் இருந்தாலும் போன்ற மாதிரி அவரை நான் எதுக்கு செலக்ட் பண்றேன்னா, அவர்கிட்ட ஒரு அந்த பவர்ஃபுல்லான ஐஸ், அந்த ஆண்மைத்தனம் சொல்லுவாங்க, மேன்லினஸ். அந்த மேன்லினஸ் நான் உண்மையிலேயே அந்த படத்துல 10 பேரை அடிக்கணும். ஒரு ஹீரோ 10 பேரை அடிக்கணும்னா உங்க அப்பா உண்மையிலேயே 20 பேரை அடிப்பார். அந்த மேன்லினஸ் முதல்ல ஒரு ஹீரோவுக்கு தேவையான ஒண்ணு, அந்த மேன்லினஸ். அந்த மேன்லினி உங்க அப்பாவோட ஆண்மைத்தனமா இருக்கு. அதனால ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கு உண்டான தகுதி முதல்ல அதான். அந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அது இருக்கு உங்களுக்கு. அடுத்தது பிளாட்ஃபார்ம். சினிமாவுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்ப உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் உங்க அப்பா அம்மா. பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த ஏணி மாதிரி, அந்த ஏணியா அவங்க இருக்கிறாங்க. அந்த ஏணியில ஏற்றது யாரு? நீங்க தான் ஏறணும். அது உங்க பொறுப்பே பொறுத்தது. இப்ப நான் என்னுடைய மகனுக்கு ஒரு ஏணியை பண்ணேன், அவ்வளவுதான். ஏணி தான் நாங்கள் தான். அந்த மாதிரி நீங்க அந்த ஏணியில எவ்வளவு தூரம் ஏற முடியுமோ ஏறி. நான் ஒரு காலத்துல சந்திரசேகருடைய புள்ள சினிமாவில் நடிக்கிறான்னு இருந்தாங்க. இன்னைக்கு நான் வெளியே வந்தா விஜயோடைய அப்பா அதோ போறாரு அப்படின்றாங்க. இதை விட எங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது. அந்த பெருமையை நீங்க சண்முக பாண்டியனுடைய அப்பா அதோ போறாரு, அம்மா அதோ போறாங்க என்று சொல்ல வைக்கணும். சொல்லுவீங்க, என்ன அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்குது. அதனால உங்களை நான் ஒரு தகவல் ஸ்தானத்தில் வாழ்த்துறேன். இது நிறைய சொல்லிட்டே போலாம். என்ன ஒரு 30 செகண்ட்ல பேசணும்னு சொல்லியிருக்காரு, மேல போயிட்டேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும். அடுத்தது அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா
புது புது இயக்குநர்களுக்கு புது புது நடிகர்களுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரிய நடிகர் ஆகுவாங்க. இதனாலதான் இசைஞானி இளையராஜா இசையினால இப்ப ஒத்த படத்துக்கும் அவருடைய பிள்ளை இசையமைச்சிருக்கிறார். இப்ப இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். கார்த்திக் ராஜா ராஜா அதுக்கு ராஜா இருக்கு. ராஜா கைய வச்சா நான் போனதில்லை. ஆகவே எந்த விதத்திலையும் நீங்க எல்லா விதத்திலும் இந்த சென்டிமெண்ட் அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு பெரிய நடிகனா கலக்கம் தமிழ்நாட்டை கலக்கணும்னு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.